நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்களா படம் நடிக்க போயிருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லவே அருகதை கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லாதீங்க. ரொம்ப வேதனையா இருக்குது, அருவருக்கத்தக்கதா இருக்குது. நீங்க விபச்சாரத்துக்கு ஒத்த பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆபாசமான துணியில போட்டு பலிபீடத்தில் நின்று ஆடிட்டு கிடக்குறீங்க. கர்த்தர் இப்படிதான் ஊழியம் பண்ணாரா? பவுல் அப்போஸ்தலர்கள் இப்படி ஊழியம் பண்ணவே கிடையாது. அவங்களை எச்சரித்து புத்தி சொன்னாங்கன்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்பொழுது என்ன பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு சத்தம் உயர்த்தி பிரசங்கம் பண்ணாலோ இல்ல கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணாலும் இப்ப யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. செழிப்பின் உபதேசம் அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு தான் உள்ள போறீங்க. கர்த்தர் திருப்பி திருப்பி எப்ப பார்த்தாலும் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, மனம் திரும்புங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. ஒரு ஆத்மா கெட்டு போறது கூட அவருக்கு சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நரகத்துல போய் வேதனைப்பட்டுறாதீங்க. நீங்க இந்த பூமியில செய்யற கிரியைக்கு தக்க பலன் உங்களுக்கு நரகத்துல உண்டு. ஒழுங்கு முறையா மனம் திரும்பிடுங்க.